ஓம் சரவண பவாய நமக. மேஷ ராசிக்காரங்களே, என்னடா இந்த பொண்ணு முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை சொல்லுதுன்னு பாக்குறீங்களா? உங்களுடைய அதிபதி செவ்வாய், அவருக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான வழிபாடு செய்யாம, முருகப்பெருமான துதிக்காம மேஷ ராசிக்கு பலன் சொல்ல முடியுமா? முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. உங்களுடைய துன்பங்கள் போக்கக்கூடிய முருகப்பெருமான மந்திரம்னு எடுத்துட்டா, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய துன்பங்கள் போக்க இந்த மந்திரத்தை சொல்லி அழைங்க. இன்னும் ஒரு படி மேல, என்னுடைய வாழ்க்கையே முருகப்பெருமானை மாத்தி கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாக்ஷரனே, என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க, ஓம் ஹைம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா. இந்த மந்திர சொல்லி அழைங்க. என்னம்மா ஏதோ வந்துட்டு இந்த போனுக்கு இது தெரிஞ்சுக்க அதை அழுத்து, இதை தெரிஞ்சுக்க இதை அழுத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. தெய்வங்கள் கிட்ட ஒவ்வொரு கோரிக்கைகளுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு பசிக்குது. என்ன சாப்பிடணும்னு தோணுது? சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுது. ஒரு ஹோட்டலுக்கு போறோம். இன்னொருத்தங்க வராங்க. அவங்களுக்கும் பசிக்குது. அவங்களுக்கு இட்லி சாப்பிடணும்னு தோணுது. இப்போ 2 பேருக்கும் பசிக்க தான் செய்யுது. ஆனா உங்களுக்கு என்ன தோணுது? சாதம் சாப்பிடணும். சாதம் வேணும்னு கேட்கிறீங்க. இவங்களுக்கு என்ன தோணுது? இட்லி சாப்பிடணும் போல இருக்கு. இட்லி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை எப்படி வேணுமோ அப்படி சொல்லிதான் அழைக்கணும். உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கும் உங்களுடைய துன்பங்கள் தீர்றதுக்கும் ஒவ்வொரு மந்திரிச்சொல் இருக்கு. இது எதுவுமே எனக்கு தெரியாதுமா, இது சொல்றதுக்குலாம் எனக்கு தெரியாது, நான் படிக்காதவங்க, எனக்கு புரிஞ்சுக்க தெரியாது, என்னுடைய உச்சரிப்பு எனக்கு வராதுன்னு சொல்றீங்களா? ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. முருகாங்கிற அந்த 3 மந்திர சொல்லிலேயே முருகப்பெருமானுக்கு உரிய அத்தனை மந்திரத்தையும் நீங்க சொல்றதுக்கு சமங்க. புரியுதா? அப்ப ஏமா மெனக்கட்டு இதெல்லாம் சொன்ன அப்படின்னு கேட்டா, இப்படிலாம் நாங்களும் மந்திரத்தை சொன்னாதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஜோதிடம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறீங்க இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பொது பலன்களா பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பொது பலன்களை நம்ம உங்களுக்கும் எளிமையா புரியிற வகையில, இப்போ நமக்கு முன்னாடி இருக்க ஒருத்தங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து உதாசீனப்படுத்துறீங்க. புரியாத ஒரு வார்த்தையில பேசினாதான், சுவாமி புரியல, சுவாமி புரியவே புரியாது, சுவாமி அப்படி கேட்டுக்கிட்டு வந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஜோதிடர் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? சரி, அது ஒரு புறம் இருக்கட்டுங்க. அது நம்ம ஏன் பேசிக்கிட்டு, இப்ப தலைப்பு என்ன போட்டிருக்கோம்? மேஷ ராசிக்கான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆனா எதை செய்யறதுக்கு முன்னாடி மேஷ ராசிக்காரங்க நீங்க எந்த தெய்வத்தை வேணா வழிபாடு செய்யலாம். ஆனா கட்டாயம் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு எதையும் தொடங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் பேசியிருக்கேன். பிடிச்சிருந்தா கேளுங்க, இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பலன்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப தலைப்பை பார்த்திருப்பீங்க. மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள, அது முடியறதுக்குள்ள, இந்த மாசம் இறுதிக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய 8 பிரச்சனைகள் தீர போகுது. மேஷ ராசிக்காரங்களே, 100% உண்மையான விஷயம், எல்லாமே மாறப்போகுது. அந்த 8 விஷயத்த மாத்திட்டா, ஒரு பாட்டுல கூட சொல்லுவாங்களே, 8 8 மனுஷன் வாழ்க்கையை பிரிச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு 8 பிரச்சனை மேஷ ராசியை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த 8 விஷயத்துக்காக நீங்க போராடிக்கிட்டும் இருக்கீங்க. அதற்கான மாற்றத்தை தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, பொதுவே மேஷராசிக்கு சூதுவாது தெரியாது. மனசுல பட்டதை பேசுறீங்க. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம உங்களுக்கு தேவைங்கிறதையும் மத்தவங்களுக்கு தேவைங்கிறதையும் வெளிப்படையா பேசிடுறீங்க. அதே மாதிரி உங்களுடைய தேவைகளுக்காக கடினமா உழைக்கிறீங்க, முட்டி மோதி நிக்கிறீங்க. அத எந்த இடத்துல முட்டணும், எந்த இடத்துல முட்டினா அந்த கதவு தொறக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முட்டிக்கோங்க. நம்ம முட்டிக்கோங்கன்னு சொல்றேன், உழைங்க அப்படிங்கிறதாங்க, அப்படி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. கடினமா உழைக்கிறோம், ஆனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா உழைச்சோம்னா இன்னும் நம்ம ஒரு படி மேல நிக்கலாம்ல. அட போம்மா நீ அங்கிட்டு,
நாங்க வந்து அடி பாதாளத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க? பாதாளத்துல இருக்கிறவங்களவே தூக்கி விடக்கூடிய அம்சத்துல பொறந்த முருகப்பெருமானுடைய அருளாசியில பொறந்தவங்க நீங்க மேஷ ராசிக்காரங்களே. சும்மா வந்துருமா மேஷ ராசி, மேஷ ராசி? ஆ? இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க. ஓம் திருச்செந்தூர் முருகப்பெருமானே போற்றி போற்றி. இப்ப நீங்க தானே சொன்னீங்க. என்னுடைய லைஃப் வந்து பாதாளத்துல இருக்குன்னு. உங்கள தூக்கி விட தான் அவர் வந்து அருள் பாலிக்கிறார். எப்படிங்க? குரு பகவானுடைய அம்சத்துல அருள் பாலிக்கிறார். கடல் மட்டத்துல இருந்து கீழ. இப்படி வாழ்க்கையில துன்பத்த மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னேற்றமே இல்ல. எத செஞ்சாலும் எனக்கு பெருசா வந்துட்டு மாற்றத்த கொடுக்கல கடவுளே அப்படின்றவங்க, கட்டாயம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கிட்ட போயிட்டு மண்டியிட்டு வேண்டுங்க. அவர் முகத்த பாத்துருங்க. நல்லதொரு மாற்றம் விரைவில குடுப்பார். சும்மா வாங்க பிரபலங்கள்லாம் போய் 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 கும்பிடுறாங்களே. ஏன்? தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கோங்க. யாரு போறாங்களோ இல்லையாங்க, மேஷ ராசிக்காரங்க கட்டாயம் நீங்க போகணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். பழனி மலை மேல வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுத பாணிகிட்டயும் ஒரு அட்டெண்டன்ஸ போடுங்க. அப்புறம் வந்து கேளுங்க. ஒரு நல்லதொரு மாற்றத்த அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு குடுக்கலன்னா, வந்து கேளுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். அப்படி இருக்கு என் வாழ்க்கை, இப்படி இருக்கு வாழ்க்கை, எனக்கு ஒரு மாற்றமே இல்லன்னு தானே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. தீர்வ சொல்லியாச்சு. எப்பவுமே வந்து வீடியோ பதிவு முடிச்சுட்டு தான் உங்களுக்கான பரிகாரத்த சொல்லுவோம். இப்ப நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பிரச்சனை ஓவர் பண்ணிக்கலாம். அதே மாரி இப்ப இருக்கக்கூடிய அந்த 8 பிரச்சனைய நம்ம தீர்வு பார்த்துடலாமா? மேஷ ராசி. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரனுடைய ஆட்சிய தான் நம்ம பொதுப்படியா மேஷம்னு சொல்லுவோம். உங்களுக்கான பலன நான் சொல்லணும்னா, உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்திருக்காங்க. அதை பொறுத்து தான் நான் பலன் சொல்ல முடியும். இப்போ கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க, தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல குரு பகவான். தைரிய, வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வக்ரகதியில. இவர் யாரு? உங்களுடைய அதிபதி. தைரிய, வீரிய ஸ்தானத்துல இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு பவர இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். அதே மாரி ரண, ருண, ரோகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் உட்கார்ந்திருக்காரு. இந்த ராகு பகவான கம்பேர் பண்றப்ப கேது பகவான் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அண்ணன் ராகு பகவான் தான் கொஞ்சம் டேஞ்சர். அடுத்து லாபஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான், அவருக்கு உதவிய சனி பகவான், இவங்க 2 பேரும் கூட்டணி. சூரிய பகவான் வெப்பம். சனி பகவான் அப்பப்பா! சொல்ல வேணாம். இவங்க 2 பேரும் கூட்டணிங்கிறது, அதுவும் லாபஸ்தானத்துலங்கிறது நல்ல விஷயம் தானே. அடுத்து அயன, சயன, போகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் புதன் பகவான். இவர் இருந்தா தான் நம்மளுடைய புத்தியே வேலை செய்யும். சுக்கிர பகவான். இவர் நினைச்சா நம்மள வந்து உச்சபட்ச வாழ்க்கைய குடுக்க முடியும். அடுத்தது பயப்படாதீங்க. ராகு பகவான். இவங்க 3 பேரும் கூட்டணியில வலம் வராங்க. இத பொறுத்து மொத மாற்றம். எத செஞ்சாலும் சரிங்க. ஒரு மாரி பயமா இருக்கு. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, என் மேல கான்ஃபிடென்ட் இல்ல. தன்னம்பிக்கை இல்ல. தைரியம் இல்ல. எதுவுமே வந்து செய்ய முடியுமா? செய்ய முடியுமான்னே தோணுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ மொத விஷயமே மாற்றம் தான். மனோ தைரியத்துடன் எந்த ஒரு விஷயத்தையும் துடிப்போட செஞ்சு முடிக்க போறீங்க. அதுல வெற்றியும் அடைய போறீங்க. முடிஞ்சதா? 2வது விஷயம். சொத்து சம்பந்தப்பட்ட வீடு தொடர்பான தடைகள், தாமதங்கள் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. தடைகள் விலகுவதனால நீங்க நினைத்த காரியங்கள் கைகூட போகுது. அடுத்து 3வது விஷயம். எங்க போய் உதவிக்கு நின்னாலும் தாமதப்படுது. இந்தா இப்ப குடுக்குறேன்ப்பான்னு சொல்றாங்க. கடைசியில பார்த்தா முடியலப்பா அப்படிங்கிறாங்க. எங்க போய் நின்னாலும் கதவு அடைஞ்சிருது. சோ, நீங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே தங்கு தடை இல்லாம கிடைக்க போகுது. 3வது விஷயம் நடக்க போகுது. அடுத்தது சொந்தமா தொழில் செய்றேன், வியாபாரம் பார்க்கிறேன். அதுல பெருசா லாபமே இல்லன்னு கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு, ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, என்ன பிசினஸ் வேணா பண்ணுங்க. உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்வா கிடைக்க போகுது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை விட ஒரு படி மேலவே கிடைக்கும். அடுத்தது 5வது விஷயம். நீங்க எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்க போகுது. ஆனா பிரச்சனை, பெரும் பிரச்சனை மேஷத்துக்கு. ஏன்னா, மேஷத்த பொறுத்தவரைக்கும் சேமிக்கக்கூடிய குணம் கிடையாது. தான்கிட்ட ரூ. 1 இருந்தாலே அத அப்படியே செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது யாருக்கு பண்றான்னு கூட பார்க்க மாட்டாங்க. சத்தியம்ங்க. மேஷத்த பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் 10 பைசா சேமிப்பு இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து 6வது விஷயம். உடன்பிறப்புகள் வழியில சண்டை, சச்சரவு ஏதாவது ஒரு மனசங்கடத்த குடுத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? அவர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது.
எப்படி? சூப்பர் இல்ல? அடுத்ததா 7வது விஷயம். உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க, இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, ஆண்களோ, பெண்களோ. ரொம்ப நாளா என் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்குமா? எனக்குன்னு ஏதாவது உயர்வு வருமா? செய்யக்கூடிய வேலையில போதுமான வருமானம் இல்ல. அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? நீங்க விரும்பிய மாதிரி உங்களுடைய வேலையில பணவரவு தாராளமா இருக்கும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். மேல் அதிகாரிங்க உங்கள விரும்பிய இடத்திற்கு இடமாற்றத்த கொடுக்கறதுக்கு ஆலோசனை பண்ணுவாங்க. அடுத்ததான் 8வது விஷயம். இது சரியா இருந்தா போதும். மனுஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். குடும்பத்துல இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுது. அடுத்ததான் உறவுக்காரங்கிட்டயும் சுமூகமான உறவு இருக்க போகுது. அவர்களாலயும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாக போகுது. 8 விஷயம் சொல்லிட்டேன். இப்ப சாதகம் சொல்லியாச்சு. கொஞ்சம் எச்சரிக்கையும் சொல்லிடலாமா? பெண்கள பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கை தேவை. அப்ப ஆண்கள் பரவாயில்லையான்னு கேட்டாக்க, பொதுப்படியாவே மேஷ ராசிக்காரங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஒரு படி மேல. இன்னும் உஷாராவே இருங்களேன். அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க கதவ தட்ட போகுது. அடுத்து அரசியல்வாதிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கான உறவுகள் பலப்பட போகுது. அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் பாடங்கள்ல சந்தேகம் இருந்துச்சுன்னா, தயங்காம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு வெற்றிக்கு உதவி செய்யும். அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகுறப்போ, கவனம் தேவை. வேகம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? பொதுவா மேஷ ராசிக்காரங்க அப்படின்னா கொஞ்சம் வீரமானவங்க. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே. யார் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. தப்புனா தப்பு தான். இந்த சிவபெருமான் கிட்ட நக்கீரர் சொல்லுவா இல்லையா? "நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே" அப்படிங்கிற மாரி தான். நீ சொந்தமோ, பந்தமோ இருக்கப்பட்டவனா இல்லாதனா, "டேய் தப்புனா தப்பு தான்டா" அப்படிங்கிற மாரி பேசிருவீங்க. இதனாலவே எல்லார்கிட்டயுமே முரட்டு ஆளுன்னு பேர் எடுத்திருப்பீங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி. அது மட்டும் இல்லாம சில பேர் உங்கள பார்த்து பயப்படுவாங்க. சில பேர் உங்கள ஒதுக்கி வைப்பாங்க. அத பத்தி ஒரு நாளும் நம்ம கன்சிடர் பண்ணதில்ல. இன்னும் சொல்லணும்னா, நவகிரகங்களுடைய முதல்வனான சூரிய பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. இது வந்து தூரதேச பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்குறார். அதே நேரத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோட விஷயம் என்னன்னா, செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன். மேஷம் தான் வந்து எப்பவுமே வந்து சேமிக்கிறதுக்கு எண்ணமே வராது இல்லையா? அதனால நான் முன்னாடியே சொல்ட்டேன். கொஞ்சம் செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண தேவைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதுல கொஞ்சம் உஷாரா இருங்க. ஆனா பண வரவுங்கிறது எப்படியாவது உங்க கைக்கு வந்துருங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? செலவு வரும் அப்டின்னுட்டு. நீங்க பணத்த செலவு பண்ணிட்டு, இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு முழிச்சுட்டு இருக்கிறப்போ, உங்களுக்கு தேவையான பணம் உங்க கைக்கு வந்துரும். அதனால பயம் வேணாம். அடுத்ததா சந்திர பகவானுடைய நகர்வுங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குது. இதனால வியாபாரம் பார்க்கிறவங்களுக்கு, தொழில் பார்க்கிறவங்களுக்கு வியாபாரம் விருத்தி அடையும். அடுத்து செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி வந்து 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசாங்க வேலையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலையே வேணாம். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சாதகமா தான் நிப்பார். முடியாத காரியத்தையும் முடிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு அம்சமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுப்பார். அடுத்து புதன் பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல இருக்கிறாரு. சுபகாரியங்கள நடத்தி வைக்கிறாரு. வெளியூர் பயணங்கள்ல பணவரவு ஏற்படுது. தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் உண்டாகுதுங்க. புதன் பகவான் உங்களுக்கு சாதகம் தான். அடுத்து குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்ல இருக்கிறாரு. மங்கள காரியங்களுக்கான செலவுகளை செய்வீங்க. அது சுப செலவுகள். சந்தோஷம் தான் கொடுக்கும் அது. அதே மாரி ஆன்லைன் வர்த்தகத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னாம்மா, குரு பகவான் நமக்கு சாதகம் தானே. அவரு எப்பயும் நமக்கு நல்லது தானே பண்ணுவாரு அப்டின்னா, நல்லது தான் பண்ணுவாரு. ஆனா, கெட்டத தடுக்கிறதுக்கு இவருக்கு பவர் கிடையாது. அதனால ஆன்லைன் சூதாட்டம் வேணாம். ஆன்லைன் வர்த்தகமா நானு. கொஞ்சம் பார்த்து சூதானமா பண்ணுங்க. அடுத்த கணவன் மனைவி உறவு மேம்பட்டு நிக்குது. குரு பகவானால. அடுத்து சுக்கிர பகவான். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் கொஞ்சம் இவரு ஏற்படுத்துவாரு. ஆனா, அத வந்து சரி செஞ்சு குடுத்துருவாரு. உடைய கணவன் மனைவி உறவுகள் மேம்பட போகுது. அதே மாரி மனைவியுடைய ஆசையை நிறைவேத்த கொஞ்சம் பாடுபடுவீங்க. கணவருடைய ஆசையை நிறைவேத்த கொஞ்சம் பாடுபடுவீங்க. இல்லற உறவுங்கிறது ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. அடுத்த சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 11ஆம் வீட்ல இருக்காரு. தொழில்ல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே மாரி பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல மேஷத்திற்கு சுத்தமா இருக்காது. நான் முன்னாடி சொன்னேன். பண தேவை இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி பணம் உங்க கையில இருக்கும். அடுத்ததா குடும்பத்த பத்தின கவலைகள் நீங்குது. ராகு பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல இருக்காருங்க. இவர் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சர் தான். எச்சரிக்கையான விஷயத்துல இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கெட்ட பெயர குடுக்கறதுக்கு இவரு காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கான வேலையெல்லாம் அவரு பாப்பாரு. இதனால உஷாரா இருங்க. பேர் கெட்டு போக்கூடாதுன்ற மாதிரி ஒவ்வொன்னையும் யோசிச்சு பண்ணுங்க.
அதே மாரி துக்ககரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தையும் இவர் கொடுப்பாரு. அடுத்து இவருடைய தம்பி கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. அவரு 12 இவர் 6. அண்ணன் கொஞ்சம் 8 அடி பாஞ்சா தம்பி 4 அடியாவது பாயணும் இல்லையா? தொழில கை வைக்கலான்னு பார்க்குறாரு. ஸோ உஷாரா இருங்க. அடுத்ததான் நெருங்கிய நண்பர்கள்லாம் உங்க உதவி செய்வாங்க. ஆனா, புதிய நண்பர்கள்னு ஒருத்தவங்க வராங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட எச்சரிக்கை தேவ. சிறப்பா சொல்லட்டுமாங்க? திட்டமிட்ட பணிகள்லாம் செஞ்சு முடிச்சுப்பீங்க. உங்களுடைய நோக்கத்த அடையறதுக்கு கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியிருக்கும். வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் சிக்கல்கள் இருந்தாலும் நீங்க தான் வெற்றியாளர். இந்த நேரத்துல நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கிட்ட நீங்க எதிர்பார்த்த ஒத்துழைப்பும், ஆதரவும் கிடைக்கும். பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருங்க. வேலை தேடுறீங்களா? உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, வெற்றி உண்டு. அதே மாரி குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள செலவிடுவீங்க. அதற்கான வாய்ப்பு அமையுது. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் அக்கறையா இருங்க. தொழில்ல வளர்ச்சி உண்டாகும். உடைய பலமும், வளமும் அதிகமாக போகுது. உடைய முயற்சிகள் இந்த தடைகள், தாமதங்கள் அகல போகுது. சகல விதங்கள்லயுமே அனுகூலம் உண்டாக போகுது. சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. ஆனா எந்த ஒரு காரியத்தையும் மத்தவங்கள நம்பி ஒப்படைக்க கூடாது. தன் கையே தனக்கு உதவிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து, உயர்வு கிடைக்கும். சமூகத்துல ஒரு நல்ல இடத்த பிடிக்க முடியும். பணிச்சுமைகள் குறைந்து மன நிம்மதியோட வேலை பார்க்க போறீங்க. சிறப்பான பணவரவால உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். உயர்கல்விக்கு வெளிநாடுக்கு போறதுக்கான யோகம் இருக்கு. குறைந்த சம்பளத்துல வேலை பார்த்தவங்களாம் உங்க திறமைக்கு ஏற்ற தகுதி வாய்ந்த ஊதிய உயர்வோட நல்ல வேலை அமையும். அதே மாதிரி சுய தொழில் செய்யறவங்களுக்குலாம் தொழில் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்த மனத்தாங்கல் மறையுது. தேக நலன்ல இருந்த குறைபாடுகளும் அகலுது. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமைகள்லயும் பச்சரிசி மாவினால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் பதில் கிடைக்கும். சந்தோஷம் குடிகொள்ளும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரம் யோகமான காலகட்டம். திட்டமிட்ட வேலைகள் நடக்கும். உடல்நிலை பாதிப்புகள் நீங்க போகுது. உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க முன்னேற்றமான நிலையை அடைய போறீங்க. வியாபாரத்துல இந்த போட்டிகள் விலகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அடுத்து பரணி நட்சத்திரம். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது. செவ்வாய், கேது, சனி, சூரியன் இவங்க எல்லாமே உங்க வியாபாரத்துல வருமானத்தை அதிகரிச்சு வைக்கிறாங்க. வேலை தேடுறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். சிலர் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பணத்தை கொடுத்துட்டு வருமா வராதான்னு தவிச்சிட்டு இருந்த உங்க பணம் இப்ப கைக்கு வரப்போகுது. அந்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் சூரியனும் சாதகமா இருக்கிறதுனால அரசு வழி வேலைகள் எல்லாமே வெற்றிகரமா முடியும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கு ஏற்ற முயற்சிகள்ல வெற்றி உண்டு. எதிர்ப்புகள் விலகுது. வேலையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாறுதல்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். வெளிநாட்டு தொடர்பால கூட லாபம் உண்டாகுதுங்க. 2வது பரிகாரம். செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையிட்டு தீபமேற்றி வணங்கி கந்த சஷ்டி கவசம் படிக்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். காரிய வெற்றி உண்டாகும். 3வது பரிகாரங்க. மேஷ ராசிக்காரங்களே, சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். சோ சனீஸ்வர பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இந்த வழிபாடு பலன் கொடுக்கும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே மேஷ ராசிகளுடைய வாழ்க்கை நிலையில இருக்கக்கூடிய அந்த 8 பிரச்சனைகள் தீர்வதன் காரணமா வாழ்க்கைய அம்சமா மாறப்போகுது, அழகா மாறப்போகுது, அதிர்ஷ்டகரமா மாறப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வெற்றி உண்டு. வெற்றி வேலனுடைய துணை உண்டு.